ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன இன்னைக்கு பூ காட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், மல்லிகைப்பூ வித் ரோஸ் வச்சு நம்ம இன்றைக்கி அழகாக பூ கட்ட போகிறதுல பூவை மாலை மாதிரி சுற்ற போகிறோம். இந்த மாதிரி நம்ம மாலை மாதிரி சுற்றும் போது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும். எப்படி சுற்றுறதுங்கிற அந்த செய்முறையை நம்ம அத்தை வந்து சொல்ல போகிறாங்க. எப்படி பூ கட்டுறதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். நீளமாக எடுத்துக்கணும். இப்போ சொல்லுங்கள். இப்படி நீளமாக நூல் எடுத்துக்கணும். நூலை எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாமா? நடு சென்டரில் முடி போட்டுக்கணும். கொஞ்சமாக நூலை முடி போட்டு நடு சென்டரில் விட்டுக்கணும். கொஞ்சமாக 2 சைடும் பூ வைக்கிறதுக்கு. இது இப்போ ஃபஸ்ட்டு சைடு, இது பின்னாடி சுற்றின்னு போகிறது முன்னாடி சைடு வரும். ஓகே, சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பூ கட்டுற மாதிரி வச்சு கட்டிக்கணும். அந்த முடிச்சு போட்டோம்ல அந்த இடத்துல வச்சு பூ கட்டுற மாதிரி கட்டிக்கணும். 5 பூ 4 பூ இந்த மாதிரி வச்சு கட்டிக்கணும். பூ கட்டு நம்ம பூ கட்டுற மாதிரியே கட்டிக்கணும். ஃபஸ்ட்டு வைக்கிறது வந்து நம்ம பூ கட்டுற மாதிரி கட்டிக்கணும். சரிங்களா? இப்படி சுற்றி பூவை இப்படி கட்டிக்கணும். இப்போ சொல்லுங்கள். இப்போ கட்டிட்டேங்க. இதை வந்து இந்த நூல் வந்து இந்த கையில் இருக்கிற நூல் இந்த 3 விரல சுற்றிக்கணும். இப்படி இந்த பக்கம் இருக்கிற நூலை வந்து 3 இப்படி 3 இடது பக்கம் இருக்கிற நூலை சுற்றிக்கணும். அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி பூ எடுத்து சுற்றிக்கிட்டே வர்றது தான். அந்த பெரிய விரல் எடுத்துக்கிட்டு இந்த அடி விரல் மேலே இப்படி நடு சென்டரில் பூவில் வைக்கணும். அந்த மல்லிகைப்பூவில் நடு சென்டரில் வைக்கணும். ஏற்கனவே கட்டின பூ மேலே நடு சென்டரில் இந்த பூவை வைக்கணும். இப்படி வச்சு இப்படி சுற்றணும். சுற்றிக்கிட்டு இந்த பூ மேலே வந்து இந்த இது வந்துடணும், நூல் வந்துடணும். இப்போ வைக்கிற பூ மேலே பூவை சுற்றி இந்த பூ மேலே நூல் வந்துடணும். அதே இப்போ சொல்லுங்கள். இப்படி நடு சென்டரில் மறுபடியும் வச்சு ஒரு சுற்றி மறுபடியும் அந்த பூ மேலே வந்துடணும். அந்த இது இருக்குது இல்லை காம்பு, அது மேலே வந்துடணும். மறுபடியும் நடு சென்டரில் வச்சு அந்த பூ சுற்றி மறுபடியும் அந்த காம்பு மேலே வந்துடணும். இப்படியே சுற்றிட்டு வர்றதுலாம் அப்படியே சுற்றி பூ வச்சு அந்த நூலை சுற்றணும். அதுக்கப்புறம் இந்த ரோஸை வைக்கணும். கொஞ்சம் தூரம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் ரோஸ் வச்சு கட்டணும். ரோஸும் சுற்றுறது தான். மல்லிகைப்பூ சுற்றிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்க. கொஞ்சம் தூரம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு சுற்றுறதை காட்டிட்டுங்க. இப்படியே வச்சு இப்படியே சுற்றிட்டு வர்றது தான். இந்த காம்பு மேலே நூல் வரும். இப்போ பாருங்கள், முடிச்சு போடுறோம் பாருங்கள். இந்த முடிச்சு போட்டுட்டு இப்போ முடிச்சு போடுறத வந்து 2ஐயும் ஒன்றா சேர்த்தி, இப்போ இந்த 2ஐயும் சேர்த்தி ஒன்றா எவ்வளோ வேணுமோ நம்ம அளவு முடிச்சு போட்டுக்கணும். உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு முடிச்சு போட்டுக்கணும். அவ்வளோதான். பாருங்க, ஃபஸ்ட்டு முடி போட்டது இது, பின்னாடி முடி போடுறது இது. இப்படியே தான் எவ்வளோ பெருசு வேணாலும் பண்ணிக்கலாம், சின்னது வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த 2ஐயும் சேர்த்து பூக்ஸ் குத்தி தலையில் வச்சுக்கலாம். ரோஸ் வச்சு நடு சென்டரில் ஊக்கில் மாட்டிக்கலாம் முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம் வீடியோவை. இதையே பெருசாகவும் சுற்றிக்கலாம். ஓகே ஓகே, சின்னதாக இருக்குது. இப்போ பெருசாக சுற்றிக்கலாம். நமக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ சுற்றிக்கலாம். எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சுற்றிக்கலாம். 2 நூலையும் ஒன்றா சேர்த்து ஊக்கில் கோத்து முடியில் மாட்டிக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வீடியோ எடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. சென்டரில் பூ வச்சு அதே மாதிரி ரோஸை சுற்றணும். நல்லா ஓரளவுக்கு மேலே வந்துருச்சுங்க. எத்தனை வருஷமாக சுற்ற தெரியுங்க உங்களுக்கு? எந்த வயசில் கற்றுக்கிட்டீங்க? 10 வருஷமாக தான் சுற்றிட்டு இருக்கீங்களா? எனக்கு தெரியும் நீங்கள் சுற்றுவீங்க நல்லான்னு. அதான் சரி நீங்கள் வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு. சுற்றுங்க. இன்னும் கொஞ்சம் சுற்றும் போது நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பூவை வந்து நல்லா டைட்டாக வச்சு சுற்றிட்டே வரணும். இப்போ சுற்றியாச்சு. 2 வருஷம் ரோஸ் வச்சுட்டிங்க. இப்படியே வச்சு எத்தனை வருஷம் வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம பெருசு பண்ணலாம், சின்னதாக வச்சுக்கினாலும் சின்னதாக வச்சுக்கலாம். எவ்வளோ வேணாலும் இதே மாதிரி சுற்றிட்டு வர்றது தான்.
மறுபடியும் இப்படி வளைச்சி இவ்வளோ நேரத்துக்கு மறுபடியும் இந்த பக்கம் வளைச்சி கட்டிக்க வேண்டியது தான். சரிங்க. நூல் வந்து நம்ம எப்போவுமே மொத்தமாக எடுத்துக்கணுமாங்க? ஆமாம், 3 நூல் வரணும். உள்ள நூலாக இருந்தால் உள்ளன் நூலாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் மொத்தமாக எடுத்துக்கணும். அதையும் நம்ம 3 வருஷம் எடுத்துக்கணும். 3 கலர் கலராக எடுத்தாலும் நல்லாயிருக்கும். 3யும் பச்சை கலரே இல்லைன்னா இப்போ சிவப்பு கலரே அந்த மாதிரி எடுத்துக்கலாம். 3 வரிசை வரணும். 3 வருஷம் வரணும் நூல். நூல். ஆமாம், ஓகே நூல் வரணும். சரிங்க. சுத்த சுத்த முடியும். சரி.